ரீனா தூங்கிட்டு இருந்திருப்பா. அப்போ அர்ஜுன் கூட இருந்த நினைவுகள் எல்லாம் கனவா வந்துட்டு இருந்திருக்கும். கரெக்டா அந்த டைமுக்கு வந்து அங்கிள் எழுப்பிட்டு என்னம்மா கெட்ட கனவான்னு கேட்பாரு. அதுக்கு ரீனா ஆமான்னு சொல்வா. அங்கிளும் கெட்ட கனவு வர்றது நல்லது தான், அப்போதான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சீராக இருக்குன்னு நமக்கு புரியும்னு சொல்வார். அதுக்கு ரீனா முறைப்பா. அதுக்கு அங்கிள் சரி நீ முறைக்காதா, இந்தா காஃபி குடி, காஃபி குடிச்சிட்டு மறக்காமல் பல்லு தேய்ச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு போயிடுவார். உடனே ரீனா ராக்கிக்கு கால் பண்ணுவா. ரீனா கால் பண்ணுறத பார்த்ததும் அவன் ஒளிஞ்சிட்டு கால் அட்டன் பண்ணுவான். ராக்கி ஹலோ சொல்கிற வாய்ஸை கேட்டுட்டு என்னடா குசு குசுன்னு பேசுகிறேன்னு ரீனா கேட்பா. அதுக்கு ராக்கியும் அதை விடு நீ இந்நேரத்துக்கு தூங்கிட்டுல இருப்ப, இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்பான். அதுக்கு ரீனா என்னை பற்றி யார்கிட்டயாவது சொன்னியான்னு கேட்பா. ராக்கி முழிப்பான். நம்ம 2 பேரும் பேசுகிறத யார்கிட்டயாவது சொன்னியான்னு கேட்குறேன்னு திரும்ப கேட்பா. அதுக்கு ராக்கி தெரியாது ஏன் கேட்குறான்னு கேட்பான். அதுக்கு ரீனா நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு யார்கிட்டயாவது சொன்னியான்னு கேட்பா. அதுக்கு ராக்கியும் ரவி சீனியர் ஃபோன் பண்ணாரான்னு கேட்பான். அதுக்கு ரீனா இல்லைன்னு சொல்வா. அதுக்கு ராக்கியும் நீ தானே சொன்ன யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நம்ம பேசுறதுன்னு, நான் யார்கிட்டயும் சொல்லலைன்னு சொல்வான். அதுக்கு ரீனாவும் நான் காலையிலேயே ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுக்காக தான் நான் கால் பண்ணேன், அங்கே எல்லாம் ஓகேவான்னு கேட்பா. அதுக்கு ராக்கியும் இங்கே எல்லாம் ஓகே தான், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்வான். அதுக்கு ரீனா அர்ஜுன் கிட்ட பேசினியா, அர்ஜுன் என்ன பண்ணுறான்னு கேட்பா. அதுக்கு ராக்கியும் அவருக்கு என்ன, அவர் ஜாலியாக தான் இருக்காரு, ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடச்சிருச்சு, அந்த பொண்ணு பேர் கூட மது அப்படின்னு சொல்லுவான். ரீனாவும் மதுவா அது யாருன்னு கேட்பா. அதுக்கு ராக்கி அவரோட கிளாஸ்மேட்னு சொல்வான். அதுக்கு ரீனாவும் சரி அதை விடு, ரதி மேம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பா. அதுக்கு ராக்கியும் மேம் ரொம்ப பாவம், வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலைன்னு இருக்காங்க, நீ ஏன் ரதி மேம் கிட்ட ஒரு வாட்டி பேசக்கூடாது, எல்லாரும் மூவ் ஆன் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க மட்டும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்வான். அதுக்கு ரீனாவும் அவங்க கிட்ட பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியை திட்டுவா. அதுக்கு ராக்கி நீ கேட்டதுனால தானே நான் சொன்னேன், இப்போ எதுக்கு என்ன திட்டுறேன்னு கேட்பான். அப்புறம் ராக்கி கேட்பான் அவங்க 2 பேரும் கனவுல வர்ற மாதிரி நான் என்னைக்காச்சும் கனவுல வந்திருக்கனான்னுட்டு. அதுக்கு ரீனாவும் என் கனவுல நீ வர்றதுதான் ரொம்ப முக்கியமா, ஃபோனை வேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. ராக்கி கால் பேசிட்டு வெளியே வந்து பார்த்தா கூட வேலை பார்க்குற பொண்ணு பார்த்துருவா. என்ன ஏதோ கனவுன்னு பேசிட்டு இருந்தேன்னு கேட்பா. அதுக்கு இவன் ஏதோ வளருவான். உடனே இந்த மாதிரி தான் ஏதாவது வளரிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவா. மது அர்ஜுனை காலேஜில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பா. அர்ஜுன் ஒரு மரத்துக்கிட்ட அவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அர்ஜுன் மரத்துக்கு பின்னாடி பேசிகிட்டு இருந்ததுனால மது அர்ஜுனை பார்த்துருக்க மாட்டா. அந்த அண்ணாவை வந்து கேட்பா, அர்ஜுனை காலையிலேருந்து காலேஜில் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அர்ஜுனும் நான் இங்கே இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சைகை பண்ணுவான். அந்த அண்ணாவும் அர்ஜுனையே பார்த்து பார்த்து பேசுறதுனால மது கரெக்டாக கெஸ் பண்ணிடுவா அங்கே தான் இருக்கான்னுட்டு. அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பா. அவரும் சரியாக சமாளிக்க தெரியாமல் ரொம்ப சொதப்புவார். மதுவும் சரி ஓகேண்ணா பாயின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த அண்ணாவும் எப்படி தம்பி நல்லா சமாளிச்சனான்னு கேட்பாரு. அதுக்கு அர்ஜுன் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சிருவான். மது அர்ஜுன் கிட்ட நீ ஏன் என்னை பார்த்து ஒளியிறன்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுனும் நான் ஏன் உன்னை பார்த்து ஒளியணும், நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்வான். அதுக்கு மது வா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு நான் தானே உன்னை கிஸ் பண்ணேன், நான் தானே பயப்படணும், நீ ஏன் பயப்படுறன்னு கேட்பா. அர்ஜுன் அதுக்கு அமைதியாக ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கு மதுவும் என்னதான் பிரச்சனை, நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறன்னு கேட்பா. அர்ஜுன் எனக்கு பாஸ்ட் இருக்குன்னு சொல்வான். அதுக்கு மது சிரிச்சிட்டு அவ்வளோதானா, பாஸ்டெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான், எனக்கு கூட 2 பாஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு அவன் டாக்ஸிக், 2வது நான் டாக்ஸிக், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் நான் உன்னை கூப்பிடலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நல்லதெல்லாம் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, கெட்டதெல்லாம் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதானே கேட்குறேன்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன் ரொம்ப யோசிப்பான். அப்புறம் மது சொல்வா, நான் என்ன உன்னை ரிலேஷன்ஷிப்குள்ளேயா கூப்பிட்றேன், ரிலேஷன்ஷிப் முன்னாடி பல ஷிப் இருக்குது, நீ ஏன் ஃபஸ்ட்டு ஷிப்லேயே வேணாங்கிற, விடு நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுவான். மானசாக்கு அசோக் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட் பார்த்தேன், இன்கம்மை விட எக்ஸ்பென்ஸ் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் ப்ராஃபிட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் அந்த வேலைக்கே வச்சேன், நீங்கள் அதை பண்ணாமல் புது டாக்டர்ஸ்லாம் எதுக்கு ஹையர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவான். அதுக்கு மானசாவும் இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தது, இப்போது அது உடனே நம்ம மணி மேக்கிங்காக மாற்ற முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் அதுக்காக தான் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ நடக்குது, நிறைய பேஷண்ட் கார்டியாக் மூலியமாக இறக்குறாங்க, என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் 2 பேரை நான் ஹையர் பண்ணியிருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு சொல்வா. அதுக்கு அசோக்கும் இந்த ரீசன்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவை ப்ராஃபிட், போர்ட் மெம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட் காட்டுறோன்னு சொல்லிட்டு, இன்னும் 6 மந்த்தில் ப்ராஃபிட்குள்ளே வரணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்க முடியாதுன்னு சொல்வான். அதுக்கு மானசா பேஷண்ட்டோட உயிர் முக்கியம்னு சொல்வா. அதுக்கு அசோக் திரும்ப திரும்ப ஏன் அதே சொல்லிட்டு இருக்க, யார் கேர் பண்ண போகிறா, உனக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கேன், ஊர் பூரா பேஷண்ட் தான் இருக்காங்க, அவங்கள வச்சு உன்னால் மணி பார்க்க முடியலையா, அட்லாஸ்ட் நீ என்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு ப்ராஃபிட் முக்கியம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். அப்புறம் மானசா ராகவையும் அமலாவையும் பேச கூப்பிடுவா. அப்போ ராகவ் ஒரு மாதிரி நிற்பான், அதை மானசா நோட் பண்ணுவா. மானசா கேட்பா அந்த லாஸ்ட் 3 டெத்தை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னுட்டு.
அதுக்கு அமலாவும் நாங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம், அன்எக்ஸ்பெக்டடாக எதுவுமே இல்லைன்னு சொல்வா. அதுக்கு மானசாவும் சீஃப் டாக்டர்கிட்டையும் ரதி மேம்கிட்டையும் ஆல்ரெடி பேசிட்டேன், ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, நேச்சுரல் டெத்துன்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏதோ தப்பாக இருக்குது. ஒரு கேஸ்னால் பரவாயில்ல விட்டுறலாம், இதே மாதிரி 3 கேஸ் வந்திருக்கு. எனக்கு ப்ராஃபிட் முக்கியம்தான், அதுக்காக இந்த மாதிரி விஷயத்த நம்ம சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு ராகவ் சொல்வா, நாங்கள் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கோம், பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவான். அதுக்கு மானசாவும் சின்னதாக ஏதாவது நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. சீஃப் டாக்டரும் அவங்க பொண்ணும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரதி போவாங்க. ரதிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்வா, எங்கள் அம்மா பார்க்க தான் பெரிய டாக்டர், ஆனால் ஒரு டேப்லெட் கூட கரெக்டாக போட மாட்டாங்க, எங்கள் அம்மா கரெக்டாக போடுறாங்களா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அந்த பொண்ணு. அவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டுட்டு ரதி கேட்பா, நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தும் கிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்பா. அதுக்கு அந்த டாக்டர் கேட்பாங்க, உங்கள் பொண்ணு கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னுட்டு. அதுக்கு ரதி சொல்வா, டீனேஜ் சமாளிக்கிறது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த டாக்டரும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரதி, நீங்களும் உங்கள் பொண்ணு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனில் இருக்கீங்க போலியேன்னு கேட்பா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவாங்க, எவ்வளோ டைம் நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறனோ அதே டைம் வீட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இங்கே பேஷண்ட் டாக்டர் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வீட்டில் போய் நமக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்றதை பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரதி சொல்லுவாங்க, எனக்கு எப்பயும் அப்படி இருந்ததில்லை, மேபி எனக்கு அந்த டைம் போயிடுச்சு போல் இருக்குன்னுட்டு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைக்கும் நமக்குமான பாண்டு மாறிக்கிட்டே இருக்கும், அது எப்போ வேணாலும் நம்ம ரீபில்ட் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ரதி கேட்பாங்க, இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு. அதுக்கு அந்த டாக்டர், புதுசாக 2 கேஸ் வந்திருக்கு, ஒரு ப்ரெக்னென்ட் கேஸ், இன்னொன்று ட்ரக் அடிக்ட் கேஸ், இது 2மே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரதி நானான்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவாங்க, என்ன நீங்களே இப்படி கேட்குறீங்கன்னுட்டு. இல்லை மானசா ஒத்துப்பாங்களா இதுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த டாக்டரும், நான் தான் எங்கள் சீஃப் டாக்டர், அந்த டெசிஷன் எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது, ஆராதனாவோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க, இந்த 2 கேஸும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ரதியும் சரி ஓகேன்ட்டு கிளம்புவாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களாக இருங்க, எல்லாமே மாறிடும் அப்படிம்பாங்க. ரதி ஆராதனா கிட்ட இந்த பேஷண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆராதனா சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல, அன்கான்ஷியஸாக இருக்காரு, ஆல்கஹால் ட்ரக் எந்த ட்ரேஸும் இல்லை, க்ளீனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரதியும், இப்போல்லாம் வெளியே நிறைய சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு, சில டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்க, என்ன ட்ரக்னு தெரிஞ்சாதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ரிப்போர்ட் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரதி போகும்போது ராக்கி என் கூட வான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு ராக்கி பயந்துக்கிட்டே, நான் ஒன்றுமே பண்ணலையே மேம்னு கேட்பான். ரதியும் அந்த டெலிவரி பேஷண்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு, இன்றைக்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம், குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் தான் டாக்டர் ராக்கி, இனி உங்களோட இன்சார்ஜ், ரொம்ப திறமையான டாக்டர், உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ராக்கி வெளியே வந்து ரதி மேம் கிட்ட கேட்பான், ஏன் மேம் நான் தான் பெஸ்ட் டாக்டர்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு ரதியும், ஆமாம் ராக்கி அது உண்மைதான், நீ வரும்போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், உனக்கு அந்த திறமை இருக்குது, நான் உன்னை நம்புகிறேன், அந்த பேஷண்ட்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, சும்மாலாம் நான் யாருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்டை கொடுக்க மாட்டேன், நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராக்கியும், இந்த மாதிரி கேஸ்லாம் சீனியர் டாக்டருக்கு தான் கொடுப்பாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவான். திவி யாருக்கும் தெரியாமல் பர்ஸில் பணம் எடுத்துகிட்டு இருப்பா. அதை தாத்தா பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுவார்.